வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு 2 வகையான சைடிஷ் தான். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இஞ்சியோட மனம் தாளிப்பில் நல்லா இறங்கி வந்த பிறகு 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டமாக ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இதில் உருளைக்கிழங்குலாம் சேர்க்குறதுனால கேஸ் கொஞ்சம் வரும். அதனால காயத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி இல்லைத நம்மகிட்ட குழம்பு மசாலா தூள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, மோஸ்ட்லி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா தண்ணி வச்சு கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுட்டு நல்லா குருமா கொதித்து வந்த பிறகு இந்த கடலை மாவை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விடணும், கட்டி பிடிச்சிடாமல். கடலை மாவு ஆட் பண்ணும்போது குருமா நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். உருளைக்கிழங்கையும் அவிச்சிட்டு தோலில் எடுத்து வச்சுருக்கேன். அதை கையை வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான தென்னிந்திய ரெசிபி உருளைக்கிழங்கு குருமா பூரிக்கு ரெடி ஆயிடுச்சு. வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும். அடுத்தது சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு எண்ணெயிலே லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு நல்லா முருகி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாத்திரத்தில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டே உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தக்காளி வதங்கி வந்த பிறகு மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எண்ணெயிலே மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு முந்தின நாள் நைட்டே சுண்டலை ஊற வச்சாச்சு. அதையும் நம்ம நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் எல்லாமே நல்லா குக்காய் வந்துடும். அது கூட கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு உள்ளே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பாதி லெமனோட சாறையும் நம்ம உள்ளே பிணிஞ்சு விட்டுட்டோன்னா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு உரப்புன்னு சொல்லி காட்டமாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக கசகசாவும் உளுந்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி விட்டுறதேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான ஒரு சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு சன்னா மசாலா இல்லை உருளைக்கிழங்கு குருமா 2 வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் உள்ள மாதிரியே நம்ம வீட்லேயும் சன்னா மசாலா செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.